Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம crispy potato fingers எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி and ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி. ரொம்பவே குயிக்கா பண்ணிரலாம். அதே நேரத்துல இன்ஸ்டன்டான ரெசிபியும் கூட. எல்லா குழந்தைகளோட ஃபேவரட் ஸ்நாக்கா இருக்கும் இது. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு துருவின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு 3 விசிலுக்கு வேக வச்சிட்டு அப்புறமா ஃபைனா துருவி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப் மைதா. உங்களுக்கு மைதா சேர்க்க இஷ்டம் இல்லைன்னா நீங்க கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லா இன்கிரீடியன்ட்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. உங்கள் கையால் நல்லா பிசைய ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நமக்கு சப்பாத்தி மாவு மாதிரி வர வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஸோ தண்ணி அதுக்கேற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கையில் நல்லா எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. அப்புறமா ஃபிங்கர் ஷேப்புக்கு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸாக உள்ளே சேர்த்துருங்க. இது மீடியம் ஃப்ளேமில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்பப்போ நடுவில் திருப்பி விடுங்க. அப்போ தான் எல்லா சைட்ஸும் ஈவனாக குக் ஆகிருக்கும். அதே நேரத்தில் ஒரே மாதிரி கலர்லேயும் இருக்கும். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்மளோட பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே கிறிஸ்பி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.